வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்களுக்கு முதல்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன். குயின், கிங் 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்காங்க. நீங்க ரொம்ப ஒரு எமோஷனலான ஆளா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு எமோஷனலா ரொம்ப சப்போர்ட் குடுக்கக்கூடிய ஒரு ஆளா, ரொம்ப கனிவான, ரொம்ப பணிவான ஒரு மனிதரா இருப்பீங்க. அதே மாரி மத்தவங்களும் உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் குடுக்கணும்னு நீங்க எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அத மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஏன்னா, நீங்க ஒருத்தருக்கு எமோஷனல் சப்போர்ட் குடுக்கலாம். உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவை அப்படின்னா, அந்த நேரம் அதுக்கான நபர அந்த கடவுள் அனுப்பி வைப்பார். உங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தேவை அப்படின்னா, அதுக்கான நபர கடவுள் அனுப்பி வைப்பார். நீங்க எல்லார்கிட்டயும் அன்ப காட்டி, எல்லாரும் எனக்கு அன்ப திருப்பி தரணும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க நீங்க செய்ய வேண்டியத செய்யுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டியத பண்ணுங்க. உங்களுக்கு எங்க உதவி தேவையோ, அதுக்கு கடவுள் தகுந்த நேரத்துல அதுக்கான நபர உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால பலனை எதிர்பாராம மத்தவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் நீங்க குடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காம் நேச்சரா இருப்பீங்க. கடந்த வருடம் புயலே அடிச்சிருக்கலாம் உங்க வாழ்க்கையில. ஆனா இந்த வருடம் பூக்கள் பூக்கப் போகுது அதிகமாவே. நீங்க பலருக்கும் கைட் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீங்க. வழிகாட்டியா இருப்பீங்க. உங்களுக்கு வழிகாட்டியா அந்த இறை சக்தி இருக்கும். அத நினைச்சு நீங்க கவலையே பட தேவையில்ல. ரொம்ப அன்பா, ரொம்ப பண்பா நீங்க இருப்பீங்க. இல்லவே இல்ல, நான் ரொம்ப ராங்கி புடிச்ச டைப்பு அப்படின்னு இதுல யாராவது இருக்கீங்க அப்படின்னா, இந்த வருஷம் நீங்க ரொம்ப ஒரு அன்பான மனிதரா, அழகான மனிதரா மாறப்போறீங்க. அழகுன்னு நான் சொல்றது உள் அழகு. அகத்தின் அழக பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு நபரால நீங்க ரொம்ப அன்பான ஒரு ஆளா மாறப்போறீங்க. ஸோ கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான எமோஷனல் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட்ன்னு எல்லா வகையிலயும் உங்களுக்கு சப்போர்ட் அந்த இறை சக்திகிட்டயே கிடைக்கப் போற ஒரு ஆண்டா இது நிச்சயமா இருக்கும். ஹாப்பி நியூ இயர் கன்னிராசி அன்பர்களே. கமெண்ட்ல 666 அப்படின்னு மறக்காம டைப் பண்ணுங்க. நன்றி.